போயாச்சு சரி நீங்கள் நட்டப்பட்டுட்டீங்கன்னா நானும் நட்டப்பட்டாச்சு எப்படின்னா எழுதானே ஒரு மாடு வாங்கிட்டு போகுதுங்க இவங்க மாடெல்லாம் முடிச்சுங்க வச்சு திருப்போணம் இங்கே பட்டுக்கோட்டை ஓது விரட்டதுக்கு திருப்பி பந்தியத்துக்கு ஓட்டேன். இது மஞ்சு விரட்டு காலையெல்லாம் இது மஞ்சு விரட்டில் இது பந்திய மாடு லேக்கரா ரேஸ். ஆமாம் அப்படி சொல்ல பல்லு ஊருக்கு போய் மாடு தர மாட்டேங்கான். பல்லு 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 சேர்ந்துருச்சு. எவ்வளவு வாங்கினியா? 75 ரூபாண்ணே. அப்படியா? ரேக்லா ரைஸ்குள்ளதான் பழகுனது. நீங்க வியாபாரி வந்தா ஒரு 5 ரூபா இருந்தா கொடுத்துருவியா? கொடுத்துருவோம். 2000 இருந்தா கொடுத்துருவோம். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 88 49 31. காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். என்ன இந்த காலை வாங்கியிருக்கீங்களா? ஒட்டங்காலை. இது விவசாயத்துக்கு என்ன? ரேஸ் காலை எல்லாம் பழகுனது. ஓடும் நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்களா? நீங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்கன்னா? 23,000. ரேட்டு பரவாயில்லையா? எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கன்னா? பனகுடி. நீங்க ரேஸ் பிரியர். காலை வாங்கினாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். உங்க ஃபோன் நம்பர் 96 98 88 56 96. இந்த மாதிரி ரேஸ் காலை வேணா உங்ககிட்ட வாங்கிடலாம். ஆமா ஆமா ஆமா. செனமாடு. இது நாட்டுக்கிடாரி அண்ணா? நாட்டுக்கிடாரி. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது தலையத்து கிடாரி. எவ்வளோக்கு முடிச்சியா? இது 34 ரூபா. ரேட்டு கூட மாதிரி தெரியுதுண்ணா. செனமாடுனால கொடுத்துட்டீங்களா? நீங்க நாட்டு மாடு பிரியரு, அதனால கிடைச்சுன்னா வாங்கிடுவியா? இது வந்தாலும் கொடுத்துருவியா? அப்படி சொன்னா கொடுத்துருவோம். குட்டி போட்ட பிறகு கொடுப்பீங்களா? அதுக்கு முன்ன குட்டி இப்பமா வாங்கியிருக்க ரேட்ல கூட ஒரு 1000 கிடைச்சாலும் கை கொடுத்துருவியா? குட்டி போட்டாச்சுன்னா அதுக்கு மேல விற்கும். சரி சரி. அதை வச்சுதான் ரேட்டு போட்டு வாங்கியிருக்கியா? அப்படி சொன்னா குட்டிக்கும் சேர்த்து கொடுத்துருக்கியா? சரி. இதெல்லாம் பால் எவ்வளோண்ணா இருக்கும்? பால் 3 4. பாலை எதிர்பார்க்க கூடாது. நல்ல தீனிகள் போட போட பால் கூட கொஞ்சம் இருக்கும். ஆமாம். குட்டியை தான் எதிர்பார்க்கணும். குட்டி கொட்டை கண்ணாட்டியா இருந்தா விலை கூட்டி போவோம். காலங்கண்ணா இருந்தா கொஞ்சம் வீட்டில் வளர்க்கறல வரோம். ரேஸ் காலை ரேஸுக்கு பழகுனது பழக்க போகுது. பல்லு போடலையாண்ணா? 2 பல்லா? என்ன 2 பல்லா? ரேஸ் பழக்க வாங்கிட்டு போறிய? நீங்க ரேஸ் பிரியர். எந்த ஊரு கொண்டு போறீங்கன்னா? எவ்வளவுக்கு முடிச்சியா? 20,000. ஒட்டங்காலையாண்ணா? ரேட்டு பரவாயில்லையா? என்ன நிறைய செலவு பண்ணணுமோ?
நல்ல கிடையாது. அப்படி அடிங்க, அங்கே பேட்டி வாங்குங்க. கிடாரி பல்லு எத்துன்னா வாங்கி வளர்க்குறேக்கண்ணா? இல்லை இல்லை, எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க? கேரளாவுக்கு. எவ்வளோக்கு முடிச்சீங்கண்ணா? 60,000. 2 கிடாரி 60,000. வளர்க்க கேரளாவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. பால் எப்படி இருக்குன்னா? இது பால் இதில் ஒரு 8 ஆள் இருக்கும். அவ்வளோ இருக்கும், அதனால கொடுக்கலாம். ஒரு கிடாரி கிராச்சி சுருட்டை சுருட்டை வரும், நல்லா வரும்ண்ணா. ஆமாம், முறா மாரி வரும். முறா இருமாங்க. சரி, ஒரு 400 கிலோ வெயிட் வரும். வளர்த்தா வளர்க்குற பொறுத்தா நீங்கள் தான் வித்தியலா? நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கோம். ஆமாம், இவருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ரேட்டு பரவாயில்லையாண்ணா? பரவாயில்ல. இன்னைக்கு விலை எப்படி இருக்குண்ணா? விலை கொஞ்சம் ஜாஸ்தி. ஜாஸ்தி பொங்கல் நாளையா? பெரிய அளவுக்கு இல்லை. இது காலகண்டாண்ணா? காலகண்டு எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? இது எவ்வளோக்கு முடிச்சியா? 17,000. இது வண்டி மாட்டுக்கு வளர்க்குறேக்கா? வளர்க்குறேக்கு. எங்கே வாங்கிட்டு போறீங்கண்ணா? கேரளா போய் 17,000க்கு வாங்கியிருக்கீங்க. பல்லெல்லாம் இன்னும் போடலை. கிடாரி இன்னும் பல்லு போடல. நீங்க வியாபாரி அண்ணா? எவ்வளோ சொல்றீங்கண்ணா? எவ்வளோ சொல்றீங்க? 25க்கு வாங்கினது 20,000 ஆச்சு. 20,000 சொன்னேன். கிளம்புற கேட்காங்க. 20, 22 கேட்காங்க. சரி, 4,000 எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லு. 94 420 622 இந்த மாதிரி கிடாரி வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். கேட்டமில்ல அப்பலே அப்புறம் எப்படி கிளனிக்கு வந்தாங்க. அதான் இல்லை கேட்டாச்சு ஒரு மாடு சரக்கு மாடப்பா. அது ஒரு மாதிரி கச்சக்கல்ல நல்ல மாடு, நல்ல மாடு. எவ்வளோ தள்ளி இருக்கு? கிடாரி எவ்வளோக்கு வாங்கினியா? கிடாரி 25,000. வழக்கு வாங்கிட்டு போறீங்கள? ஆமாம், இது நல்லா வரும். அப்படி நல்லா வரும். பாக்கி இங்கே வர மாட்டேன். காலை எவ்வளோ சொல்றீங்கண்ணா? ஒரு காலை 65 ரூபா. ஒரு காலை 65,000. சேர்த்தாங்க 2 காலை 65,000. இல்லை மலிவா? யாரும் கேட்க முடியாது. 40 ரூபாய் 42 ரூபாய் இந்த காட்டில் 2 என்ன காடே பாருங்க. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை. நீங்கள் வியாபாரி அண்ணா? நீங்கள் வியாபாரி அண்ணா? புதுக்கோட்டை அண்ணே. அவர் தானே. 82 70 60 51 10 இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது அவடே பாவூர் சித்திரம் அவடே. இவர் தான் வளர்ந்து
போட்டோம் அவர் வீடியோ எடுத்துருக்காரு இல்லைன்னா நல்லா பேசணும். வந்தா பாத்துருக்கா வாடகை எடுத்து அது குறையாது. சும்மா இருப்பேன் விலையை குறைச்சிட்டு இருக்காத விடுப்பா நீ சும்மா இருப்பா சொல்லுவேங்கம்ல விலையை சொல்லிட்டு அது குறையாது. நான் சும்மா இரு மாட்டு வண்டியோட இருக்கு. நானே வண்டியோட கொடுக்க மச்சத்துக்கு 1000 ரூபா வாடகை கொடுத்து உள்ள வரதுக்கு 2000 போச்சு ஏறிங்க. 2000 சும்மா இருங்க. ஆவது பால் எவ்வளோ இருக்குண்ணா? காலைல 4 சாயந்தரம் 7 லிட்டர் பால். எத்தனா ஈத்துண்ணா? தலையீத்து கிடாரி. எவ்வளோ சென்னையாண்ணா? எவ்வளோ சொல்றீண்ணா? 30,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பீண்ணா? அண்ணா நீங்கள் வியாபாரியா? இல்லை இல்லை நான் வீட்டில் உள்ள எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என் நம்பர் 77081363 இருக்கும். இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேறு வச்சிருக்கேன். இது என்ன சிந்து அண்ணா? ஆமாண்ணா இது கிராஸ்ண்ணே. கிராஸ். சரி அந்த வேலை கூடிய வேலையை சொல்லிட்டேன். முடிஞ்சு போச்சு வியாபாரம். எவ்வளோக்கு முடிஞ்சு? 35,000. 35,000 முடிஞ்சு. யாருக்கு லாபம்ண்ணா? வாங்கினவங்களுக்கா விற்றவங்களுக்கா? லாபம்ண்ணா. தலையீத்து கிடாரினால கொடுக்கலாம். எவ்வளோக்கு வாங்கினீங்க? 35 ரூபா. 30 ஹெச்எப். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது வந்து ஒரு 3,000 மாடு. 3,000. சரி. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 9 லிட்டர். ரேட்டு பரவாயில்ல அப்படின்னு. இந்த சுழியும் கிடையாது. ஏன்னா இது சிந்துவா? இருபிளாடி. இரு பிறவி. கண்ணுக்குட்டி பொட்டையாண்ணா? காலக்கண்ணு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? 9 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3,000. நீங்கள் வியாபாரி எவ்வளோ சொல்லுங்கண்ணா? 30,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பியா? 25,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கேட்டிசிண்ணா. பாளையங்கோட்டை.
உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 96 98 26 56 06. இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேறு வச்சிருக்கீங்க. சரி. என்ன பாத்தியா நான் 32 சொன்னேன். லாரி எப்படி கிடாரி வெள்ளமா வாங்க கிட்ட வாங்க 2 பேரும் முதலாளி ഞങ്ങളെ கொண்டு எடுக்கிறதில்லை. என்னையா இருக்கா என்ன இது பால் மாடு? பால் எவ்வளோ இருக்குண்ணா? 4 4.5 இருக்கு. 8 லிட்டரு. ஆமாம். கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி காளைங்கண்ணு. காலை கண்ணுக்குட்டி. எத்தனா ஈத்துனா? 2000 கிடையாது. எவ்வளோ சொல்கிறீண்ணா? 32 ரூபா சொன்னேன். 32. ரேட் அவ்வளோ இல்லை அப்படி என்ன? என்ன இது ஹச்எப் கிடாரியாண்ணா? 2000. பால் எவ்வளோ இருக்குண்ணா? 8 லிட்டரு. நீங்கள் வியாபாரி? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். நம்பரில் எவ்வளோண்ணா கொடுப்பீண்ணா? 35 ரூபா சொல்லுது. அட்ஜஸ்ட் வந்தால் கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். பால் மாடு? பால் மாடு. சரி. இது வந்து சிந்து மாடு. பால் எவ்வளோ இருக்கும்? 4 லிட்டரு. கண்ணுக்குட்டி பொட்டையா? எத்தனாவது ஈத்து? 4ஆவது ஈத்து. எவ்வளோ சொல்லு கேடு? 20,000. எவ்வளோ கேட்டாங்க? கொடுக்கல. கூட ஒரு 1000 ரூபா வரணுமா? நீ வியாபாரி. ஃபோன் நம்பர் சொல்லு. இந்த மாதிரி பால் மாடு வேணா வாங்கிடலாம். என்ன இது நாட்டு மாடா? பால் 2 இருக்குண்ணா. காலைல 2 சாயந்தரம் 2. 4 லிட்டரு. கண்ணுக்குட்டி? பொட்டை. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? சாத்தூர். சாத்தூர். எவ்வளோ சொல்றீண்ணா? 25. நாட்டு மாடு 25,000. எத்தனா ஈத்துண்ணா? 3ஆவது. எவ்வளோ கேட்டாங்கண்ணா? 20 ரூபாய்க்கு கேட்காங்க. கொடுக்கல. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 22. 22,000னா முடிச்சிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் சொல்லு. 26 29 28 50 14. இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேறு வச்சிருக்கேன்.